உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். துன்பத்திலும் துயரத்திலும் துடிப்பவரை இன்பத்தில் ஆழ்த்துவது என்பது எண்ணிலடங்கா இன்பத்திற்கெல்லாம் தலையாயதாகும்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். அந்த மாதிரி இங்கே துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். அதனால் என்னை இன்பத்தில் ஆழ்த்துவதற்காக ஆனந்த் வந்திருக்காரு கூட ஹெல்ப்புக்காக. ஸோ ஃபஸ்ட் டைமாக குக்கிங்க்கு வந்திருக்காரு. அதான் பெரிய துன்பம்லாம் இல்லைங்க, ஒரு சின்ன துன்பம் தான். ஆக்சுவலாக சரியாயிட்டு வருது. கை கொஞ்சம் தூக்க முடியல. இது wrist tendonitis. அதனால் கொஞ்சம் ரொம்ப ஓவராக கை யூஸ் பண்ணால கொஞ்சம் கைக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க கீபோர்டு நிறைய யூஸ் பண்ணும்போது இந்த ரெஸ்ட்டில் அந்த ப்ராப்ளம் வரும். மோஸ்ட்டாக மொபைல் வேறு நிறைய ப்ரௌஸ் பண்ணுறது, மொபைலில் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுறது, அதனால் நிறைய கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் யூஸ்வலாகவே நான் லாஸ்ட் 2-3 வீக்ஸாகவே கொஞ்சம் சமைக்காமல் இருக்கேன். கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜஸில் தான் இருக்கேன் நான். ப்ளஸ் கமெண்ட்ஸும் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், அதுதான் முக்கியமாக சொல்லணும். நிறைய ரொம்ப பேர் ரொம்ப நல்லா ரொம்ப அழகாக கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. அதை படிக்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதை உடனடியாக கமெண்ட் ரிப்ளை பண்ண முடியலன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முன்ன மாதிரி நான் டக்குன்னு முக்கியமாக நிறைய பேருக்கு எல்லாருக்குமே அந்தந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன சமைக்க போகிறீங்க? நான் சமைக்க போகிறேன்னா ஆமாம். ஸோ குயிக்காக எப்படி சமைக்கிறது அதனால் மேலே காட்ட போகிறீங்க இன்றைக்கி. அதாவது இப்போ நீ சமைக்கும் போது சரி, சில சமயம் நான் ஹெல்ப் பண்ணும்போது சரி, பேச்சுலர்ஸ் குக் பண்ணும்போது இல்லை ஜென்ஸ் குக் பண்ணும்போது குயிக்காக பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப டீட்டெயில்டாக ½ hour 45 minutes பண்ண முடியாது. ஸோ ஒரு 15-20 minutesக்குள்ளே மொத்தமாக ஒரு லஞ்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் மெனு. அதில் மெயினாக ஒரு காய் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு காய் மட்டும் மெயினாக பண்ணலாம். ரசம் இல்லை ஒரு குழம்போ சாம்பாரோ பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ சிம்பிளாக பண்ணும்போது ஒரு ரசம், ஒரு சாதம், ஒரு காய் பண்ணால் ஒரு லஞ்ச் ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஒரு 4 to 5 people 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு காய், ஒரு ரசம், ஒரு சாதம், ஒரு 15 minutesக்குள்ளே 10 to 15 minutesக்குள்ளே இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நானும் சமைக்காமலே எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நல்லா எனக்கு கொஞ்சம் பிடிச்ச விஷயம். ஸோ இன்றைக்கி அவரே சமைக்கிட்டோம். சிம்பிளாக இருந்தால் கூட மெயினாக காய் நல்லா சாப்பிடணும். இல்லை சாதம் அளவுக்கு காய் சாப்பிடணும், இல்லை காய் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும். ஸோ மெயினாக காய் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். காய் என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி? கேரட் பொரியல் பண்ண போகிறோம். ஓகே. அண்ட் ரசம் பண்ண போகிறோம், சாதம் வைக்க போகிறோம். கேரட் பொரியல் எதுக்குன்னா மெயினாக ஒரு காய் பண்ணுறது அப்படின்னா அது கட்டிங் தான் நிறைய டைம் ஆகும். நமக்கு சமைக்கிற ப்ராசஸை விட எஸ்பெஷலி இந்த ரெகுலராக கிச்சன் வராமல் இருக்கவங்களுக்கு அந்த கட்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கட்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டூல்ஸ், சின்ன கட்டிங் மார்க்கெட்டில் நிறைய வருது. ஈவன் பிரஸ்டீஜ் பிரீமியர் இவங்க எல்லாமே நிறைய கொண்டு வராங்க. எல்லா ஊர்லயுமே எல்லாம் கிடைக்கும். கையில் பண்ணுற மாதிரி கேட்ஜெட்ஸும் இருக்குது. அது மாதிரி பண்ணால் அந்த கட்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் சிம்பிளாக ஒரு 2-3 minutesல முடிச்சிட்டோம்னா அதுவே பாதி குக்கிங் பண்ண மாதிரி அந்த எஃபர்ட்டை அதுவே கவர் பண்ணிடும். ஸோ அப்படி ஒரு கேட்ஜெட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை வச்சு கேரட் பொரியல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால கேரட் பொரியல் இன்னைக்கு. சரி, ஸோ எப்படி குக்கிங் பண்ணுறான்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்ச் ஆஃப் ரோல்ஸ். இன்றைக்கி அனிதா வீடியோ எடுக்கிறாங்க, நான் குக் பண்ணுறேன். நாங்கள் ஆப்போசிட் சைடில் ஸ்வாப் பண்ணிட்டோம். இது வரைக்கும் எங்கள் அப்பா எடுத்துகிட்டு இருந்தாங்க 2 பேர் இந்த வீடியோஸை. ஸோ நம்ம கேரட் பொரியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா கேரட் வேகிற டைமில் நம்ம சாதமும் ரசமும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஸோ கேரட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சுருக்குறோம். ஸோ இந்த கிரேட்டரில் என்ன அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு பொரியலுக்கு தேவையான சைஸில் கேரட் கிரேட் ஆகி வந்துடும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம லேசாக இந்த தோல் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா தோலை மட்டும் சீவி வச்சுக்கலாம். நம்ம ஓரளவுக்கு ரொம்ப சீவ வேணால். இங்கே கேரட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீனாகவே இருக்கும். பட் ரொம்ப மண்ணாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தோலை கொஞ்சம் டீட்டெயில்டாக சீவிக்கலாம் நீங்கள். ஸோ இதான் எவ்வளோ தூரம் கட்டிங்கை நம்ம அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஓரளவுக்கு குவிக்காகவே நம்ம பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேரட்டோட தோலெல்லாம் நம்ம சீவி வச்சுக்கலாம். ஸோ கேரட்டோட தோல்லாம் சீவியாச்சு. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே வைக்கல. ஏன்னா நம்ம அப்பப்போ தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது டெஃபல் எக்ஸ்பிரஸ். இது என்னென்னா சிம்பிளாக இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கேரட் இப்படி துருவ வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் கூட ஒரு சேஃப்டி அட்டாச்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஈஸியாக ஒரு 2 minutesக்குள்ளே நம்ம எல்லா கேரட்டையும் துருவிடலாம் நம்ம. ஸோ நம்ம ஒரு கேரட்டாக போட்டு நம்ம கேரட் பெருசாக இருக்கும்போது கையில் பிடிச்சிக்கலாம். கேரட் சின்னதாக ஆக நம்ம அதை ஒரு கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு உள்ளே அமுத்திட்டு கொஞ்சம் கேரட் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு இப்படி உள்ளே தள்ளணுன்னா ஈஸியாக கேரட் பொரியலுக்கு தேவையான சைஸில் அழகாக வந்துடும். ஸோ ஒரு கேரட்டை இப்போ நம்ம ஒரு 6 கேரட் எடுத்துருக்கோம் இன்றைக்கி. இந்த 6 கேரட் ஒரு 4 to 5 பேருக்கு லஞ்சுக்கு தேவையான சஃபிஷியன்ட் குவான்டிட்டியில் இருக்கும். ஸோ இது டெஃபல், இது இந்த பிராண்ட் பேர். இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது.
சில பிராண்ட்ஸ் வந்து பவர்டாக இருக்குது, சில பிராண்ட்ஸ் இப்படி கையில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. நீங்கள் எந்த பிராண்டு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் என்னென்னா உங்களுக்கு இது நீங்கள் கையில் கிரேட் பண்ணிங்கன்னா டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ நம்ம 6 கேரட்டையும் துருவி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து குக் பண்ண போயிடலாம் வாங்க. ஸோ இப்போ நான் வந்து அனிதா யூஸ்வலாக குக் பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இதுவும் ஒரு ப்ராசஸ் தான். அதாவது நீங்கள் குக் பண்ணும்போது எந்தெந்த ஐட்டம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ரெகுலராக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குக்கிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சில சமயம் வந்துட்டு குக்கிங் பண்ணுறதுக்காக யாராவது போவாங்க, போய்ட்டு 1/2 அன் ஹவர் வரைக்கும் கடுகு உளுந்தம் பருப்பு எங்கே இருக்குது, எண்ணெய் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிற இடத்துல கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குக்கிங் ப்ராசஸ் சிம்பிளாக இருக்கும். ஸோ அதையும் காட்டுறதுக்காக நான் இன்றைக்கி எதுவுமே எடுத்து வச்சுக்கல. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் எடுத்து அடுப்பை வந்து கொஞ்சம் ஏற்றிக்கலாம். எங்கள் அடுப்பை வந்து 4 பர்னர் அடுப்பு, பட் இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு முதல்ல போட்டுக்கலாம். ஸோ கடுகு உளுந்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஈஸியாக மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கையில் எடுத்து இப்படி போட்டுக்கலாம் நம்ம எவ்வளோ வேணுமோ. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு வெடித்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேரட்டை போட்டு பச்சை வாசனை போக லேசாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் லேசாக இது வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம என்ன போட்டிருக்கோம், இந்த கொஞ்சம் இது வதங்கும் போது நம்ம வந்து ரசத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதர் சாதம் முதல்ல வைக்கலாம், இல்லை ரசம் முதல்ல பண்ணலாம். நம்ம ரசத்துக்கு தேவையானதை முதல்ல பண்ணிக்கலாம். ஸோ ரசம் ஒரு சைடில், கேரட் ஒரு சைடில் ஆகிட்டு இருக்கும்போது ரசத்தை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாதம் வச்சிடலாம் கடைசி. நீங்கள் முதலே கூட சாதம் வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு இதை முடிச்சுட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு சாதத்தை முதல்ல ஏற்றிட்டிங்கன்னா இதெல்லாம் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு சாதம் ரெடி ஆகிடும். 3 பூண்டு வந்து நம்ம தோல் உரித்து ஹாஃபாக கட் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். அது கூடயே வந்துட்டு கொஞ்சம் சீரகம், ஒரு கையளவு சீரகம் எடுத்து போட்டுட்டு இது காரத்துக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம். ஸோ நான் நல்லா கையெல்லாம் கழுவிருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் கையிலே எடுத்துக்கிறேன். ஒரு இவ்வளோ பெப்பர் போட்டோன்னா வந்துட்டு ரசத்துக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளியை வந்துட்டு ஒரு 4ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம அதோடு சேர்த்து அரைச்சிட்டோன்னா நமக்கு வந்து ரசம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். தக்காளி நீங்கள் அதில் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து தக்காளி வந்துட்டு தனியாக வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தக்காளியை வந்துட்டு நீங்கள் ரசத்துலேயே தனியாக போட்டுடலாம். இது மாதிரி அரைக்க வேண்டாம். நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து அதோட சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து தக்காளி, பூண்டு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரைச்சிருக்கோம். மாதிரி பாத்திரத்தில் இன்னொரு அடுப்பில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அதே மாதிரி தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம இது வதங்கிருச்சு கொஞ்சம். இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் நம்ம வந்து கிள்ளி போட்டோன்னா காரம் கொஞ்சம் வரும். ஸோ இது வதங்கும் போது அது கூடயே சேர்ந்து வதங்கட்டும். இப்போ இங்கே வந்து கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் வெடிச்சிருக்கு. ஸோ இது கூட வந்துட்டு இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் நம்ம போட்டு ரசத்துக்கு அதையும் வதக்கி விட்டுருவோம். பருப்பு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மிக்சியில் வச்சுருக்கதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் இது வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ யூஸ்வலாக தெரியும் உங்களுக்கு, நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றணுன்னா ஈஸியாக குவிக்காக குக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இந்த மிக்சிலேயே வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் ஊற்றி ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம உங்களுக்கு ரசம் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து கேரட் வெந்துகிட்ருக்கு. கேரட் ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்புறம் அது மேலே தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸில் அது வந்து வெந்துடும். ஸோ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ரசத்துக்கும் வந்து நம்ம இப்போயே உப்பு போட்டுடலாம். ஒரு 4 ஸ்பூன் உப்பு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் ரசத்துக்கும். வேணும்னா அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். முதல்ல கம்மியாக போட்டுட்டு வேணும்னா அப்புறமா நம்ம போட்டுக்கலாம்.
ஸோ நான் உப்பு போட்டது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்பூனில் தான் போட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் சொன்னது வந்து இதில் 4 ஸ்பூன். பட் நீங்கள் வந்து கையில் எடுத்து போகிறதுனா ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்து போட்டிங்கன்னா நார்மல் ஸ்பூனில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம ஹீட்டை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு இது வந்து இதை வச்சு மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு மூடி வச்சு நம்ம இதை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போது புளி கரைக்க போகிறோம். கொஞ்சம் ஒரு கையளவு புளி எடுத்துக்கிட்டு சிம்பிளாக பேச்சுலர் சேரா பண்ணணும். புளி பேஸ்ட் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக புளி பேஸ்ட் வச்சுக்கலாம். புளி கரைக்கணும்னு அவசியம் இல்லை. புளி கரைக்கிறது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. கொஞ்சம் நம்ம சுடுதண்ணி எடுத்துக்கிட்டோம், ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் மிதமான சூட்டில் சுடுதண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரசத்தில் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஒரு கையளவுக்கு தண்ணி வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்துச்சுன்னா வந்துட்டு அந்த புளியை வந்து ஈஸியாக சுடுதண்ணியில் அது கரைஞ்சிரும். அது ஒரு 10 செகண்ட்ஸ் அதை விட்டிங்கன்னா அது வந்து நல்லா கரைஞ்சிரும் அந்த புளி. ஸோ ஃப்ரெஷ் புளியே நம்ம யூஸ் பண்ணலாம். புளி பேஸ்ட் வந்து கன்வீனியன்ட் தான். பட் வேண்டாம் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் புளி தான் வேணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லை, ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புளி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. அந்த திப்பியெல்லாம் உள்ளே போகாமல் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா அந்த திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் வந்து ரசத்தில் ஊற்றிட்டு திருப்பி இன்னொரு தடவை வந்துட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி திருப்பி அதில் மீதி இருக்கிற இத்தினோண்டு கொஞ்சம் புளியவும் எடுத்து நம்ம 2 தடவை இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா அதில் இருக்க புளியெல்லாம் நமக்கு நல்லா கிடச்சிரும். பட் திப்பியெல்லாம் அதுதான் அதில் போயிடக்கூடாது. அதை மட்டும் நல்லா எல்லாம் உங்கள் டீச்சிங் தான். போட்டா அவ்வளோதான், ரசம் ரெடி. ஸோ இப்போ வந்து கேரட்டை ஒரு தடவை லேசாக பரட்டி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி கம்மியாகவும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. நான் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ உங்களோட ஸ்பெஷல்லாம் வந்து கொஞ்சம் கேரட் பொரியல், உருளைக்கிழங்கு பொடி மாஸ். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வந்து உங்களோட பிளேலிஸ்ட்டில் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வந்து நான் கற்றுக் கொடுத்த ஐட்டம் தான். அப்புறம் அந்த மட்டன் வறுவல் ஒரு தடவை நான் கற்றுக் கொடுத்தது. முக்கியமாக பாஸ்தா, இந்த இண்டியனைஸ்டு வெர்ஷன் ஆஃப் பாஸ்தா மசாலாலாம் போட்டு கொண்டக்கடலாம் போட்டு அதுவும் எல்லாமே நான் கற்றுக் கொடுத்தது தான். பாட்டிக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஆக்சுவலாக நான் கற்றுக் கொடுத்தது தான் பாதி. நான் கடைசியாக வந்து சாதம் ஏற்ற போகிறேன். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து குக் பண்ணி உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சாதத்தை வந்து முதலே ஏற்றிடலாம். நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே சாதம் ரெடி ஆகிடும். பட் நான் வந்து ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட போகிறேங்கிறதுனால இதெல்லாம் ஆகிட்டு இருக்கும்போது சைடில் வந்து நான் சாதம் ஏற்ற போகிறேன். ஸோ நான் இந்த கப்பில் ஒரு 3 கப்பு சாதம் வைக்கிறேன். அது எங்கள் ஒரு 4 பேருக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்பா அம்மா இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கப்பு வச்சோன்னா சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் குக்கரில் சாதம் வைக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே அனிதா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே இருந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து தானாக அது ஆகிடும். அதுக்கப்புறம் வார்மில் வந்துடும். நீங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரோ ஒரு வியூவர் சொன்னும் போது எனக்கே வந்து கொஞ்சம் ட்ரிக் ஆச்சு. என்னன்னா வந்து கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அடிக்கடி கரண்ட் போச்சுன்னா நம்ம எலக்ட்ரிக் குக்கர் நம்பி சாதம் வைக்க முடியாது. அப்புறம் ரொம்ப சுடுக்குள்ளாகிடும். இங்கே வந்து என்னென்னா அது ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் யூகே என்னென்னா இது வரைக்கும் வந்ததுலேருந்து இந்த 10 இயர்ஸில் ஒரு வாட்டி கூட கரண்ட்டே போனதில்லை அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க ஆக்சுவலாக. இல்லை, அது மட்டும் இல்லாமல் நம்ம பாம்பேயில் இருக்கும்போது நாங்கள் வந்து எலக்ட்ரிக் குக்கர் அப்போயே யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து பாம்பேயில் ஃபஸ்ட்டு போயிருந்தப்போ வந்துட்டு வீட்டில் கேஸ் கனெக்ஷன் கிடையாது. அப்போ சின்னதாக ஒரு சிலிண்டர், அது மேலேயே ஒரு அடுப்பு சேர்ந்தா மாதிரி வரும். அந்த சிலிண்டரை வந்து போய் ஃபில் பண்ணிட்டு வரணும். ஸோ அப்போ ஒரு சிலிண்டர் ஒரு அடுப்பு தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ரைஸ் வைக்கிறதுக்கு ரைஸ் குக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் என்னோட எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. ஏன்னா பேசினே வந்து இப்படி அளக்குறீங்கன்னு தெரியல. எனக்கு அளந்தனா எனக்கு வந்து பேச முடியாது. கரெக்டாக கவுண்ட் வச்சு போடுறீங்களா இல்லை எப்படி? இல்லை, மறந்துட்டா அப்புறம் எடிட்டிங்கில் சமாளிச்சுக்கலான்னு ஒரு நம்பிக்கை தான். சாதம் வரும்ல, சாப்பிடணும். ஸோ இது எலக்ட்ரிக் குக்கரில் ஒரு சின்ன டிப் என்னென்னா வந்துட்டு இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஸ் ஒரு கப்போர்ட் யூனிட்டுக்கு அடியில் வச்சிங்கன்னா இந்த புகையெல்லாம் வந்து அடியில் போயிட்டுருக்கு, ஸ்டீம் வந்து அடியில் போயிட்டுருக்கோம். ஸோ எவ்வளோக்குள்ள முடியுமோ அவ்வளோக்குள்ள நம்ம வந்து இந்த எக்ஸாஸ்ட்டுக்கு அடியில் வச்சோம்னா இந்த ஸ்டீம் வந்து எக்ஸாஸ்ட் வழியாக வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் க்ளோஸாக வச்சுக்கணும். பட் அதே சமயத்தில் அடுப்புக்கு ரொம்ப க்ளோஸாகவும் வச்சுக்கூடாது. ஆமாம், நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ போட போகிறீங்களா? அது மணி சேவிங் டிப்ஸ் வந்து ஒரு 6 டிப்ஸ் இருக்குது. அது வந்து நான் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். பட் அது ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு தெரியல. மோஸ்ட்லி அது வந்து யூகே, யூரோப்பு, ஆஸ்திரேலியா, யூஎஸில் இருக்கவங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும்.
இந்தியாவில் நம்ம ஷேர் பண்ண முடியும் இல்லையா? கரெக்ட். அதாவது இப்போது பார்த்தா வந்துட்டு இப்போ ஒரு யூசர் சொல்லியிருந்தாங்க ஒரு கமெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் யூகே வர முடியாது இல்லையா அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. யார் எப்போ ட்ராவல் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் வந்து 21 வயசில் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்த உடனே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போல்லாம் சில விஷயங்கள் தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேர் என்னோட ஆஃபீஸ்லேயே வந்து நிறைய பேர் வருவாங்க. ஜஸ்ட் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 21 இயர்ஸ் 22 இயர்ஸில் வருவாங்க. சில பேர் கல்யாணம் ஆகிட்டு வருவாங்க. அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ நாட் யூகேன்னு கிடையாது, எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலுமே, யூரோப் போனாலும் சரி, யூஎஸ் போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, சில விஷயங்கள் காமனாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல் நர்சரி பற்றி பண்ணப்பெல்லாம் வந்துட்டு ஜெர்மனிலேருந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, யூரோப்லேருந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இதே சிஸ்டம் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம் நாங்களும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி இப்போ இந்த ஃபினான்ஷியல் டிப்ஸ் ஒரு 6 டிப்ஸ் இருக்குது. அது நானே இங்கே நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அவங்களுக்கு சில பேர் இங்கே இருக்கிறவங்களுக்கே பல வருஷம் கழிச்சு கூட சில விஷயங்கள் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவோமே அப்படின்ட்டு ஒரு இப்போ ஐடியா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வருது, அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதானே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என் பிட்டு அப்படி போட்டு நான் சைடில். ஸோ இப்போ ரசம் வந்து ஒரு கொதி வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரசத்தை வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ரசம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இப்போ வந்து நம்மளோட கேரட் பொரியலும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பருப்பு இல்லைன்னா தேங்காய் அதெல்லாம் போடலாம். தேங்காயும் வந்து நம்ம ஃப்ரெஷ் தேங்காய் வாங்கி ஒவ்வொரு தடவையும் துருவிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி குயிக்காக சமையல் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெஷ் தேங்காய் வாங்கி ஒவ்வொரு தடவையும் சமையல் பண்ணிட்டு இருக்க முடியாது, தூவிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த தேங்காய் போடுற காயெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் அப்படின்னு விற்பாங்க. இது வந்து பிளாஸ்டிக் ஒரு பேக்கில் விற்பாங்க. இது என்னென்னா ஆல்ரெடி டெசிகேட் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கிற கோகோனட். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும். ஃபைன்லி டெசிகேட்டட், இது வந்து கொஞ்சம் திக்லி டெசிகேட்டட் கோகோனட்டாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி காயில் வந்து இந்த ஈரப்பதம் இருக்கும்போது போட்டிங்கன்னா அந்த தண்ணியை நல்லா அப்சார்ப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் தேங்காய் போட்டால் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த காயில். இப்போ கேரட் பொரியலில் நம்ம தேங்காய் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு நல்லா கொஞ்சம் நிறையவே போடுவோம். நம்ம போட்டால் வந்துட்டு அது அந்த தண்ணியை மாய்ஸ்சர்னு நல்லா அப்சார்ப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேரட் பொரியலில் ஃப்ரெஷ் தேங்காய் போட்டால் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம வேணா வீட்டிலே துருவி நிறைய ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கிறாங்களே, ஃப்ரீசர்லேயும் வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி. ஆமாம், வீட்லேயே நீங்கள் துருவி வச்சுக்கலாம். பட் இது என்னென்னா ட்ரையாக வச்சுருக்கிறதுனால வந்துட்டு நமக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டக்குன்னு எடுத்து போடுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஒரு டப்பாவில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ தேவையானப்போ வந்து எடுத்து போட்டுக்கலாம். அது மட்டும் நமக்கு இங்கே தேங்காய் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அது இப்படி வந்தால் சில நிறைய நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால் ஆமாம், இந்த மாதிரி டெசிகேட்டாக வாங்கினா நம்ம ஈஸியாக நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அதுலேயும் நம்ம தேங்காய் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி இந்த காயில் போடுறதுக்கு இத்தினோண்டு துருவி வச்சோம்னா மீதி தேங்காயை வந்து உடனடியாக யூஸ் பண்ண முடியாது, நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்டாக வாங்கும்போது டக்குன்னு ஒரு காய்க்கு ஒரு கையளவு எடுத்து போட முடியுது, நமக்கு ஈஸியாக இருக்குது. எனக்கு நல்லா பழகிப்பட்டனால நமக்கு நார்மல் கோகோனட் போடுற மாதிரி தான் இருக்குது. சில பேர் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து மேபி இது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். பட் நிறைய பிராண்ட்ஸ் வருது இல்லையா? இது வந்து ஆக்சுவலாக இன்னும் நீட்டாக கிரியேட் பண்ணியிருக்கனால நார்மலாக நேச்சுரலாக நமக்கு. ஆமாம், நிறைய பிராண்ட்ஸில் வருது உங்களுக்கு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் டெஸ்கோ ஷாப்பிங் பண்ணப்போ இருந்த வீடியோ டெஸ்கோவில் கிடைக்குது. அப்புறம் இந்தியன் சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்னும் கிரேட்டட் கோகோனட் டெசிகேட்டட் கோகோனட் கிடைக்கும். இப்போ ஃப்ரோசன் கோகோனட் நிறையா வந்துருச்சு. இப்போ ஃப்ரோசனாக பண்ணி அதை அப்படியே விற்கிறாங்க. ஆமாம், அது வந்து நம்ம இந்த தேங்காய் பால் அந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி ஃப்ரோசன் கோகோனட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேரட் பொரியலும் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சோம்னா இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு கேரட் பொரியல். ஸோ நல்லா சூப்பரான ரசம், அது கூட வந்து நல்ல ஒரு கேரட் பொரியல், சுட சுட என்னுடைய டின்னர் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நல்லா ஒரு சாதம் ரசம் கேரட் போட்டு நல்லா நான் சாப்பிட்டு தூங்க போகிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் வந்து குக் பண்ணது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இதான் விருப்பம் யாரோ கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் பார்த்துட்டு நீங்களும் நல்லா செஞ்சு பார்த்து தூங்க. பாய். தேங்க்யூ.